தஞ்சாவூரில் ஏசி கேஸ் நிரப்பும் போது சிலிண்டர் வெடித்ததில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் உறுதியளித்துள்ளார். தஞ்சாவூரில் உள்ள உணவகத்தில் ஏசியில் பழுது ஏற்பட்ட நிலையில் ஏசி மெக்கானிக் கணேசன் என்பவர் கேஸ் நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென ஏசி எரிந்த நிலையில் கணேசன் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அங்கிருந்த மேலும் 5 பேரும் காயமடைந்தனர். இதில் ரவிராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயம் அடைந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன், விபத்து சம்பவம் குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்த நபருக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். KFC நிறுவனத்திற்கு ஏசிக்கு கேஸ் ஃபில் பண்ணுற பணி நடந்திருக்கு இன்று மாலை. அதை கேஸை ஏற்றும் பொழுது கேஸினுடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. எதிர்பாராமல் நடந்த இந்த விபத்தில் அந்த KFC ஊழியர் ஒருவர் உட்பட அங்கே பணியில் இருந்த மற்றும் அந்த KFCக்கு ஸ்விக்கி ஏதோ டெலிவரி பண்ண வந்த ஒரு 6 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவருக்கு சிறிய காயம், அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாரு. 5 பேர் இங்கே சிகிச்சைக்கு கொண்டு வந்து அனைத்து துறை சிகிச்சை மருத்துவர்களும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் உடனடியாக செயற்கை சுவாசம் செலுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ரவிராஜ் என்பவர் தான் அதிக பாதிப்புக்குள்ளாகி நேரடியாக அந்த கேஸை செலுத்தும் பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. மண்டையில் பெரிய அளவில் காயம். அவர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறதாக மருத்துவமனை தரப்புல இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த சிகிச்சையை தீவிரமாக செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அனைத்து மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் தீவிரமான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. முறையாக மாவட்ட ஆட்சியர், RDO, DRO எல்லாருமே வந்து பார்த்து அதற்கான சிகிச்சைகளை முடுக்கி விட்டுருக்கோம். மேலும் முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்குது. உரிய நடவடிக்கை எடுப்பார்கள்.